ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் இன்று தொடங்கியிருக்கிறது. வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இது தொடர்பான மேலும் தகவல்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். ஓவர் டு யூ. இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை கூடுதலாக வாக்குகள் பதிவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட பணிகள் எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தொடர்ந்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்களித்தாலே அந்த விழுக்காடு என்பது 80 விழுக்காடாக இருக்கும் என்பதன் காரணமாக இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகக்கூடும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே நேரம் புதிய அரசியல் கட்சியினுடைய வரவுகள் காரணமாக இந்த தேர்தலிலே வெற்றியாளர்களுக்கு இடையிலான வாக்கு எண்ணிக்கையினுடைய வித்தியாசமும் குறைவாக இருக்கக்கூடும் என்று வேட்பாளர்கள் பலரும் நினைக்கின்றார்கள். எனவே முக்கிய கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் ஒன்றிரண்டு வாக்குகளை கூட விட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஆர்வம் காட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே இந்த தேர்தல் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழகத்திலே ஒவ்வொரு முறையும் 3வது அணி என்ற ஒன்று உருவாக்கப்படும். அது தேர்தலுக்கான ஒரு அணியாக மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் தனித்தனியே போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் ஒரு 3 முனை 4 முனை போட்டியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்தல் களம் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு சுவாரஸ்யமான தேர்தல் களமாக இருக்கின்றது. அதே நேரம் வாக்களிக்க செல்லக்கூடிய வாக்காளர்களுக்கு 12 விதமான ஆவணங்கள் இருக்கின்றன. ஒருவேளை அவர்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தலாம். வாக்காளர்களுடைய பெயர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலே அவர்கள் ஆதார அடையாள அட்டை, பான் கார்டு உள்ளிட்டவற்றின் மூலமாகவோ ஓட்டுநர் உரிமத்தின் மூலமாகவோ வாக்களிக்கலாம். அதே போன்று வங்கிகளுடைய அட்டை, அந்த பாஸ்புக் என்று சொல்லப்படக்கூடிய வங்கி அட்டைகளிலே புகைப்படம் இருந்தால் அதையும் கூட ஆவணமாக பயன்படுத்தலாம். எனவே வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் கூட அவர்களுடைய பெயர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலே 12 விதமான ஆவணங்களை காட்டி அந்த ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அட்டைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வாக்குச்சாவடி மையத்திற்குள்ளே செல்போன்களை எடுத்து செல்வதே குற்றம் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்திருக்கின்றது. யாருக்கு வாக்களித்தோம் என்பதை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்காக செல்போன்களை எடுத்து சென்று தாங்கள் விரும்பக்கூடிய வேட்பாளருக்கு அந்த கட்சியினுடைய சின்னத்திற்கு எதிராக வாக்களித்து விட்டு அதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடிய போக்கு அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது. ஆனால் இது ஜனநாயக பூர்வமாக நடைபெறக்கூடிய தேர்தலிலே அந்த வெளிப்படைத்தன்மையை பாதித்துவிடும் என்பதன் காரணமாக அதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்ற ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே வாக்காளர்கள் யாரும் வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்லும் பொழுது செல்போன்களை எடுத்து செல்லக்கூடாது. செல்போன்களை வைப்பதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையிலே பைகள் தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அறைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. குறைந்தபட்சம் காவல்துறையினருடைய பாதுகாப்பிலே செல்போன்களை ஒப்படைப்பதற்காக வேணும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே செல்போன்களை வாக்குச்சாவடி மையத்திற்குள்ளே எடுத்து செல்வதோ அதை கொண்டு வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதோ தவறு என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற செயலில் முறைகேட்டில் ஈடுபடும் பொழுது 3 மாதம் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கான அதிகாரம் கூட தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. எனவே வாக்காளர்கள் யாரும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை பகிரங்கப்படுத்துவதற்காக செல்போன்களில் அவற்றை ஒளிப்படம் எடுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கின்றது. 12 விதமான ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பிற்பகல் வேளையிலே வெயிலினுடைய தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதன் காரணமாக கிராம பகுதிகளிலே அதிகாலை முதலே ஏராளமானவர்கள் வாக்குச்சாவடி மையங்களை நோக்கி செல்ல தொடங்கியிருந்தார்கள். சரியாக 7 மணிக்கு தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. தலைநகரமான சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய குக்கிராமங்கள் தோறும் கூட இந்த தேர்தலிலே பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அவர்களுக்கு இளம் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக பல 100 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்தலில் கூடுதலாக வாக்குகள் பதிவாக போகின்றது. அதே நேரம் வெற்றியாளர்களுக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பதும் குறைவாகத்தான் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி கடந்த ஒரு 50 ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றில் மறுக்க முடியாத ஒரு கூட்டணியாக இருந்து வருகின்றது. அதே போன்று நாம் தமிழர் கட்சியும் தங்களுடைய வாக்கு விழுக்காட்டை தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகம் புதிய அரசியல் கட்சியாக அடியெடுத்து வைத்து கடந்த 3 மாதங்களுக்குள்ளாக தமிழக அரசியல் களத்திலே பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே வாக்காளர்கள் எப்படி எதிரொலிக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த முறை நடைபெறப் போகின்ற இந்த சட்டப்பேரவை தேர்தலிலும். எனவே 7 மணி முதல் வாக்குகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலே எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற அந்த வாக்கு சதவீதத்தை வெளியிட இருக்கின்றார்கள். நடிகர் அஜித்குமார் முதல் நபராக வருகிறது திருவான்மியூர் வாக்குச்சாவடியிலே தன்னுடைய வாக்கினை கிட்டத்தட்ட 7 மணிக்கு சில நிமிடங்கள் முன்பாகவே வாக்களித்து விட்டு சென்றதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் விருகம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் எல்லாம் பல்வேறு நடிகர்கள் வருகை தந்து முன்னணி நடிகர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்கள். நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்களும்
தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தற்போது முக்கிய தலைவர்களும் நடிகர்களும் பிரபலங்களும் வாக்களித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் விவரிக்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன? வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெற்று வருகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். 5,73,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை வாக்குகள் பதிவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கத்திற்கு மாறாக காலை 7 மணிக்கே நிறைய இளம் வாக்காளர்களை தமிழ்நாட்டினுடைய வாக்குச்சாவடி மையங்களுக்கு முன்பாக பார்க்க முடிகின்றது. வழக்கமாக இளம் வாக்காளர்களை பொறுத்தவரை பிற்பகல் வேளையில் அதிக அளவில் வருகை தந்து வாக்களிப்பார்கள். வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் அந்த நேரத்தில் தான் வருகை தருவார்கள். காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் வாக்காளர்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் என்பதன் காரணமாக வெயில் இருக்கக்கூடிய நேரத்திலே இளம் வாக்காளர்களுடைய வாக்குப்பதிவு அதிகம் இருக்கும். ஆனால் இந்த முறை காலை 7 மணிக்கு முன்பாகவே வாக்காளர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரும் வருகை தந்திருக்கின்றார்கள். நிறைய பெண் வாக்காளர்களையும் பார்க்க முடிகின்றது. குக்கிராமங்கள் வரை கூட ஒரு தாக்கம் இருக்கின்றது. இந்த முறை கூடுதலாக வாக்குகள் பதிவாக கூடும் என்ற எதிர்பார்ப்பை மெய்ப்பிக்கக்கூடிய விதமாக நிறைய வாக்காளர்கள் வந்திருக்கின்றார்கள். கிராமங்களில் எல்லாம் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே வாக்குப்பதிவு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிவிட்டது. எந்த இடத்திலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பழுது ஏற்பட்டது என்றோ அல்லது வேட்பாளர்களுடைய முகவர்கள் ஏதேனும் எதிர்ப்பு குரல் எழுப்பி இருக்கின்றார்கள் என்றோ செய்திகள் வரவில்லை. எனவே தமிழகத்திலே வழக்கம் போன்று இந்த முறையும் ஒரே கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக தொடங்கி இருக்கின்றது. நடிகை குஷ்பு உள்ளிட்டவர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். சென்னையை பொறுத்தவரை வழக்கம் போன்று நடிகர்கள், முக்கிய நடிகர்கள் அனைவருமே காலையிலேயே வருகை தந்து தங்களுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்கள். காலை 10 மணிக்கு உள்ளாக எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் முதலில் வெளியிடும். ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே எத்தனை சதவீத வாக்குகள் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பதிவாகி இருக்கின்றன என்ற ஒரு விவரத்தையும் வெளியிட இருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல். தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்த்தரப்பு முனைப்பு காட்டி வருகின்றது. அதே நேரம் திமுகவை பொறுத்தவரை மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் எடுத்து கூறி அவர்கள் வாக்குகளை சேகரித்திருந்தார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் எதிர்நோக்கி இருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் வழக்கமான மரபார்ந்த போட்டியாக தமிழகத்தில் பார்க்கப்படக்கூடிய திமுக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு இடையிலான தேர்தல் போட்டி என்பதை காட்டிலும் இந்த முறையும் நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளும் அவர்களும் தனித்து நின்று தங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கின்ற ஒரு முழக்கத்தோடு இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். பல வேட்பாளர்கள் 4000க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிடுகின்றார்கள். பல்வேறு தொகுதிகள் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே திமுகவோ அதிமுகவோ நேரடி போட்டியை தவிர்த்து கூட்டணி கட்சிகளை களத்தில் இறக்கி இருக்கின்றார்கள். அதுபோன்ற தொகுதியில் எல்லாம் வாக்காளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், வாக்குப்பதிவு விழுக்காடு என்னவாக இருக்கும் என்பது உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள், கேள்விகள் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளாக வாக்காளர்கள் செல்போன்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இந்த ரகசிய தன்மையோடு வாக்குகளை பதிவு செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். சென்னையிலே 4 இடங்களிலே கட்டுப்பாட்டு மையம் அமைத்திருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே தலைமைச் செயலகத்திலே அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 75,000க்கும் கூடுதலான வாக்குச்சாவடி மையங்களும் கண்காணிப்பு வளையத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முகவர்கள் உட்பட அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி அங்கிருந்து கண்காணிக்கப்படுகின்றது. வாக்காளர்கள் முறையாக வாக்கினை செலுத்துகின்றார்களா, இடதுகை ஆட்காட்டி விரலிலே முறையாக மை வைக்கப்படுகின்றதா, வைக்கப்பட்ட மை அழியாமல் இருக்கின்றதா என்பதையெல்லாம் பரிசோதிப்பதற்காக அதற்கென்று தனியாக ஒரு அதிகாரியும் வாக்குச்சாவடி மையங்களிலே அமர்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த முறையை பொறுத்தவரை இந்த வாக்கு மையங்களில் பிங்க் நிற வாக்குச்சாவடிகளும் கணிசமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. முழுக்க பெண் பணியாளர்களை கொண்டு செயல்படக்கூடிய விதமாக அந்த பிங்க் நிற வாக்குச்சாவடி மையங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வாக்காளர்களை கவருவதற்காக பசுமை வாக்குச்சாவடிகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. முக்கிய தலைவர்கள் வருகை தந்து தங்களுடைய வாக்கினை செலுத்த தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு 4 முனை போட்டியை தமிழகம் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலாக இருக்கின்றது. கூடுதலாக வாக்குகள் பதிவாக கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் வெற்றியாளர்களுக்கான வாக்கு சதவீதம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். குறிப்பாக முதல் 2 இடங்களுக்குள் வரக்கூடிய வேட்பாளர்களுடைய அந்த வாக்கு வித்தியாசம் என்பது குறைவாக இருக்கக்கூடும் என்பதால் ஒவ்வொரு வாக்கும் முக்கியத்துவம் கொண்டதாக இந்த தேர்தலிலே பார்க்கப்படுகின்றது. இன்று வாக்குகளை தமிழக வாக்காளர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட இருக்கின்றன. மே 10ஆம் தேதிக்குள்ளாக புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் தான் தற்பொழுது இந்த தேர்தல் நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தமாக 117 இடங்களுக்கும் கூடுதலான தொகுதிகளை பெறக்கூடிய கட்சிகள் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமையும், அதாவது அறுதி பெரும்பான்மையோடு. அதே நேரம் 117 என்பதை எந்த ஒரு கட்சியும் எட்ட முடியாத சூழ்நிலையிலே
கூட்டணியோடு சேர்ந்து தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சி ஆட்சி அமைக்கும். அதுபோன்ற ஒரு நிலை ஏற்படுமா என்பதுதான் இந்த முறை முக்கியமான ஒரு கேள்வியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை மைனாரிட்டி அரசு எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ளாக இருந்தது கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் குறிப்பாக திமுகவோ அதிமுகவோ கூடுதலான இடங்களை பெற்று விடுவார்கள். 130 முதல் 160 இடங்கள் வரை எளிதாக பெறுவதை எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக பார்த்திருக்க முடியும். ஆனாலும் இந்த தேர்தலிலே பல்வேறு வியூகங்கள் எதிர்பார்ப்புகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலே எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் போய் அவர்கள் கூட்டணி கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுமா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் எதிர்நோக்கி இருக்கின்றன. அதே நேரம் 2 முக்கிய கட்சிகளையும் பொறுத்தவரை அதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் தேர்தல் பணியை ஆற்றி முடித்திருக்கின்றார்கள். முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தீவிர பரப்புரையிலே தமிழகத்திலே ஈடுபட்டார்கள். எந்த முறையும் இல்லாத அளவிற்கு இந்த முறை பிரச்சாரங்களிலே அனல் பறந்தது. ஒவ்வொரு தலைவர்களும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களை நோக்கி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களை கவருவதற்காக கூடுதலான வாக்குறுதிகளை இந்த தேர்தலிலே எதிர்பார்க்க முடிந்தது. சற்று முன்பாக கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருந்த பதிவிலே முக்கியமாக ஒரு கருத்தை வலியுறுத்தியிருந்தார். தமிழகத்தில் வாக்காளர்கள் என்று குறிப்பிட்டிருந்த பிரதமர் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரை மிகப்பெரிய பங்களிப்பாக தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள் என்பதை தீர்மானிக்க போகக்கூடிய வாக்காளர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவது இந்த முதல் முறை வாக்களிக்கக்கூடிய 14 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்காளர்கள் 30 வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. எனவே இந்த 18 முதல் 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பது இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கப் போகின்றது. எனவேதான் இளைஞர்கள் மற்றும் பெண்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். பீகார் மாநிலத்திலெல்லாம் பெண்களுடைய வாக்குகள் தான் அங்கே யார் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள் என்பதை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்று முடிந்த தேர்தலிலும் தீர்மானித்திருந்தது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை பெண்களை கவர்வதற்காக நிறைய வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஆட்சியில் பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் குறிப்பிட்டு வாக்குகளை கோரியிருந்தார்கள் ஆளும் கட்சி சார்பிலே. அதே நேரம் எதிர்க்கட்சிகளும் அவர்களுடைய அழுத்தத்திற்கு உட்பட்டு பெண்களுக்காக செய்யப்பட்ட திட்டங்கள் என்னவாக இருந்தன என்பதை இந்த ஆட்சியை குறிப்பிட்டு எதிர்க்கட்சியினரும் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவற்றையெல்லாம் செய்து கொடுப்போம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் புதிய அரசியல் கட்சி வரவாக அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பாகவும் இந்தியாவில் இதுபோன்று பல்வேறு நடிகர்கள் அந்தந்த மாநிலத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்தவர்கள் கட்சி தொடங்கி தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த நடிகர்களால் ஏற்படுத்த முடிந்திருக்கின்றது. ஆனால் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு தமிழகம் உட்பட எந்த ஒரு மாநிலத்திலும் முதல் முறை கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்கக்கூடிய திரையுலக பின்புலத்தில் இருந்து வந்தவர்களுக்கான வாய்ப்பு இருக்குமா என்பது கேள்விக்குரியதாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி அவர்கள் பெறும் பொழுது அது ஒரு சில நேரங்களில் எதிர்க்கட்சிக்கு சாதகமாக அமையும், பெரும்பாலான நேரங்களில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையும் என்பது போன்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மே மாதம் 4ஆம் தேதி தான் இது தெரிய வரும் என்றாலும் கூட இப்பொழுது தொடர்ந்து வாக்காளர்கள் வருகை தந்து ஆர்வத்தோடு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாலிகிராமத்திலே தமிழிசை தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக காத்திருக்கின்றார். மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வேட்பாளராக இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுகின்றார். இதுபோன்று பலரும் வருகை தந்து குடும்பத்தோடு வாக்களித்து விட்டு தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதற்கான அந்த அடையாளத்தை ஆட்காட்டி விரல் மையை காட்டி செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். வயது வித்தியாசமின்றி வழக்கம் போன்று இந்த முறையும் தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆர்வத்தோடு வந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பிற்பகல் வேளையிலே வெயிலினுடைய தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதன் காரணமாக காலை முதலே நிறைய வாக்காளர்கள் வந்திருக்கின்றார்கள். நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு வருகை தந்து வாக்களிக்க இருக்கின்றார். துணை முதலமைச்சரும் அதே வாக்குச்சாவடி மையத்திலே இன்னும் சற்று நேரத்தில் வாக்களிக்க இருக்கின்றார். சேலம் மாவட்டத்திலே தனக்குரிய வாக்குச்சாவடியிலே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்களிக்க இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் முக்கிய நடிகர்கள் வரக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களிலே நிறைய பேர் காத்திருக்கின்றார்கள், இளைஞர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்கள் வரும் பொழுது அந்த நடிகர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக பலரும் காத்திருக்கின்றார்கள். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.